தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி குறித்த பெரும் கனவொன்றினை தமிழ்நாடு முதலமைச்சர் முன்வைத்திருக்கிறார். 2030க்குள் $1 டிரில்லியன் பொருளாதாரம் என்பதே அந்த மாபெரும் கனவு. கடந்த 5 ஆண்டுகளில் உலக முதலீட்டாளர் மாநாடு, TN Rising போன்ற மாநாடுகள் நடத்தப்பட்டு 12.54 லட்சம் கோடிக்கான முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருக்கின்றன. பல்வேறு முன்னணி தொழில் நிறுவனங்களுடன் இதுவரை 1190 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இதனால் 36 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பும் கிடைக்கவிருக்கிறது. தொழிற்துறை முன்னேற்றம் பரவலாகும் வகையில் மாவட்டந்தோறும் தொழிற்பூங்காக்கள் உருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. தமிழ்நாடு அறிவுசார் நகரம் மற்றும் உலகளாவிய நகரம் அமைப்பதற்கான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. சென்னையில் ஃபின்டெக் சிட்டி உருவாக்கப்பட்டிருக்கிறது. மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில் 41% பங்களிப்பை தந்த இந்தியாவின் முதல் மாநிலமாக திகழ்கிறோம். கப்பல் கட்டும் தொழிலில் உலகளாவிய மையமாக தமிழ்நாடு விரைவில் மாறவிருக்கிறது. சிப்காட் நிறுவனம் வ.உ. சிதம்பரனார் துறைமுக ஆணையத்துடன் இணைந்த தூத்துக்குடியில் புதிய கப்பல் கட்டுமான தொகுப்பு உருவாக்கம் பெற்று வருகிறது. தமிழ்நாட்டில் செயல்படுகிறது சுமார் 40 லட்சம் குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மாநிலத்தின் மொத்த தொழிற்சாலை உற்பத்திகளில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. உலகளாவிய நிறுவனங்கள் தங்கள் வணிகங்களை விரிவுபடுத்தவும் செயல்படுத்தவும் 360க்கும் மேற்பட்ட குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர் எனப்படும் உலக திறன் மையங்களை தமிழ்நாட்டில் உருவாக்கி இருக்கின்றன. நவீன தகவல் தொழில்நுட்பத்திலும் நாம் அதிவேகமாக முன்னேறுகிறோம். மாநில தலைநகரான சென்னை மட்டுமல்லாமல் கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை போன்ற நகரங்களிலும் பல மாவட்டங்களிலும் நியோ டைட்டில் பூங்காக்களை உருவாக்கப்பட்டுள்ளது. ஸ்டார்ட் அப் எனப்படும் புத்தாக்க தொழில்களின் வளர்ச்சியை கருதி அரசு முன்னெடுக்கும் தொடர் செயல்பாடுகளால் கடந்த 4 ஆண்டுகளில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் எண்ணிக்கை 6 மடங்கு உயர்ந்துள்ளது. 2021ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் பதிவு செய்யப்பட்டிருந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் எண்ணிக்கை 2045 ஆக இருந்த நிலையில் தற்போது 13,500க்கும் மேற்பட்டு அதிகரித்துள்ளது. இவற்றில் 50% மகளிர் தொடங்கியவை என்பது பெருமைக்குரியது. புத்தாக்க தொழில்கள் தொடங்க முன்வருபவரை ஊக்கப்படுத்திட பல்வேறு முதலீடு மற்றும் வளர்ச்சி விரிவாக்க சேவைகளை வழங்குவதால் அரசின் செயல்பாடுகளுக்கான தரவரிசையில் முன்னணி மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது. இதுவரை இந்த தேசம் கண்டிராத மாபெரும் புத்தொழில் மாநாடுகள் கோவை, மதுரை மாநகரங்களில் நடைபெற்றன. தொழில் தொடங்கவும் மக்களுக்கான அடிப்படை தேவைக்கும் ஊரக நகர உள்கட்டமைப்பு அவசியமான ஒன்று. இந்த துறையில் திராவிட மாடல் அரசு நிகழ்த்திய அருஞ்செயல்கள் சில: கலைஞர் கனவு இல்லம் திட்டம், முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம், கூட்டு குடிநீர் திட்டங்கள் மூலம் தூய்மையான குடிநீர், கடல் நீர் குடிநீராக்கும் திட்டப்பணிகள், நகரின் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கான திட்டங்கள், தூய்மை பணிகள் என நகர கட்டமைப்பு தொடங்கி தொழில்நுட்பம் வரை எல்லா வகையிலும் சிறப்பாக செயலாற்றிக் கொண்டிருக்கிறது நமது திராவிட மாடல் அரசு. இதுபோன்ற தொடர் முன்னெடுப்புகளினால் நாம் 2024 முதல் 25ஆம் ஆண்டில் 11.19% எனும் இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியை எட்டி இந்திய மாநிலங்களில் முதலிடத்தை பெற்றிருக்கிறோம்.